ஜீவன் இருக்கு கொஞ்சம் நல்லினமா கொஞ்சம் கரெக்டா ஃபினிஷிங் ரீல் எடுக்கணும். ஓ இதுவா காணலாம். ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுங்க. இடையில கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி நம்ம யாருக்கு மேக்கப் பண்ணுறோன்னா, நம்ம இஎம்ஐ சேனலோட வில்லேஜ் கேர்ள் துர்காவுக்கு தாங்க மேக்கப் பண்ணுறோம். தெரியாதவங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களுக்கு இன்றைக்கி வளகாப்பு ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட, ஸோ அதனால் அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நாம் தான் பண்ணி தருவோம். அவங்களா நைட்டு ஃபுல்லாக செம்ம ஆக்டிவ் வந்து இப்போ தூங்குறாங்க. ஆமாம் இது அக்கா பசங்க. ஓகே ஓகே. நீ பூசி முடியல இருக்குடா. நேரா இங்கேயே கூட்டு வந்து விட்டா இங்கேயே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்போம் நாங்கள். நான் சொன்னா ஏன் அயன் பண்ண சட்டை கொடுத்து அது சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே கூட்டு வந்து இங்கே குளிச்சு கிளம்பி ஷர்ட்டு அங்கே அந்த அந்த துர்காவோட கல்யாணத்துக்கும் நாங்கள் தான் மேக்கப் பண்ணோம். ரொம்ப கலகலன்னு இருக்கும். அவளுக்கோட மேக்கப் பண்ணுறதுனாலே நல்லா ஃபன்னியாக இருக்கும். இப்போ கூட பாருங்களேன், நான் ஒரு ஷேட் கம்மியாகிட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா குழந்த மாதிரி. ஆனால் அவளுக்கே குழந்த பிறக்க போகுது, நம்பவே முடியல. அண்ட் துர்காவுக்கு வந்து ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின்றங்காட்டி அவள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கக்கா, ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அந்த மாதிரி கேட்டிருந்தா. ஸோ அவளோட ஸ்கின் டோன்லேயே நான் வந்து பண்ணியிருந்தேன் மேக்கப்பு. ரொம்ப சட்டிலாக சிம்பிள் லுக்கு தான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவளுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். ப்ளஸ் அவள் ஃபங்க்ஷன் வந்து அவங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஹீட்டு தான் இருந்தது, ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மேக்கப் வேணும் அந்த மாதிரி கேட்டிருந்தா. ஸோ ஸ்வெட் ஆகாமல் இருக்கிற மாதிரியான மேக்கப் தான் போட்டிருக்கோம். இது அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் பண்ண மேக்கப்போட பிக் ஸ்டைலில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாராவது அவங்களோட கல்யாண வீடியோ பார்க்கலன்னா இங்கே தெரிகிற இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு பின்டு ரீலில் வச்சுருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களோட மேக்கப் எப்படி இருந்ததுன்னு. கன்சியூம் பண்ணுறவங்க தான்க்கா எதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அது காஸ்டியூமே ஓகே, ஆனால் அது வந்து ஷீஸ் ட்ரிகரிங் அதர் மோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் இதுதான் ஹோம் ஸ்கூல் தான் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த குழந்தைய வீடியோ அவங்க வந்து 5-6 இயர்ஸ் வரைக்கும் ஹோம் ஸ்கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் ஆகும். இப்போது நாங்கள் மேக்கப் பண்ண இடையில வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி தலைகீழாக மாறிடுச்சு, எப்படி இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம லைஃப்பை வந்து இன்டைரக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சின்ஸ் அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி யூடியூபர் அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் எங்களோட இண்டஸ்ட்ரியில் இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரி எங்கே பார்த்தாலும் சண்டை அவங்கள மாற்றி இவங்கள மாற்றி பேசுகிறது, அதெல்லாம் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணிகிட்டே நாங்கள் எங்களோட வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சைடு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து அவங்க கேட்ட ஹேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து நான் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன், பேஸ் போட்டுட்ருக்கேன். இதுதான் அவங்க கேட்ட பேஸு. ரொம்ப நீட் அண்ட் சட்டிலாக அவங்க ஸ்கின் டோன்லேயே நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாமி டாக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எனக்கு இப்போ தான் வந்து குழந்த பிறந்துருக்குங்காட்டி அவங்க எங்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அட்வைஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இது இப்படி தான் இருக்கும், இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரியான அட்வைஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அட்வைஸுன்னு கிடையாது, இப்படி தான் எனக்கு நடந்தது, இதுவே வந்து உங்களுக்கும் நடக்காது, அவங்க கொஞ்சம் வந்து இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்ட்டு கேட்டுட்டு இருந்தா அதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன். அது பண்ணிகிட்ருக்கவே இடையில வந்து என்னோடய கன்சீலிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப லைட் அண்ட் சட்டிலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து நான் போட்டிருக்க கன்சீலர் வந்து லாரியல் கன்சீலர் தான். நான் முன்னாடி ஹால் வீடியோஸ்லேயும் சரி மேக்கப் வீடியோஸ்லேயும் சரி சொல்லியிருப்பேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே வந்துட்டு அவங்க வேனிட்டியில் ரொம்ப ஹை அண்ட் பிராண்டாக வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எகெயின் நம்மளோட டெக்னிக்ஸ் தான், நம்ம எந்த மாதிரியான
டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரே தவிர நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கன்சீலர் வந்து நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து கன்சீலிங் வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது, நான் சும்மா லைட்டாக ஒரு டாட் தான் வச்சேன், அதுக்கே சூப்பராக கன்சீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த கன்சீலரை வந்து நான் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறேங்க. என்னடா ஒரே முட்டை உட்கார வச்சு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவளுக்கு இடையில பிரேக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் நாங்கள் பேசிகிட்டே அவளையே ஜாலியாக வச்சுட்டு தான் வந்துட்டு நாங்கள் எப்போயுமே ஒர்க் பண்ணுவோம். பேபி ஷவர் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து யூஸ்வலாக பண்ணுற டைமிங்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா வந்து அவங்க அடிக்கொருக்கா தண்ணி குடிக்கணும், இல்லை எந்திரிச்சு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் முன்னாடியே போயிடுவோம். வழக்கம் போல் எப்போயுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஊருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக போய் நிற்பாங்க, கடைசியாக தான் கிளம்புவாங்க. அன்றைக்கும் வந்து அப்படி தான் நடந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் கோயிலை திறந்து விட்டோம். கடைசியில் கோயிலை மூடிட்டு வர வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு தான் வந்தோம். அப்படி தான் ஆயிடுச்சு அன்றைக்கி. அப்புறம் அவள் ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமையே இருந்தா, நீ என்ன தண்ணியே குடிக்காமல் இருக்க அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு ஆமாம் இல்லை நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் லிப் கிளாஸ் போட்டுட்டு தண்ணி கொடுத்தேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அவங்களோட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா, டாக்டர்கிட்ட எப்படி போகுது, அப்பாயின்மெண்ட் என்ன அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். அப்படியே பேசிட்டு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டு தானே, கால் பண்ணி தானே வந்துட்டு அண்ணனா இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டே என் ஹஸ்பண்ட் பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தம்பி, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது லைட்டாக ஐலைனர் வந்து மேலே பட்டுருச்சு. ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்கப் பண்ணும்போது கூட இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு கரெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் தண்ணி குடிக்க சொல்லி ரிமைண்ட் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு லைனாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னியாக இருந்துச்சு. அவள் வந்து ரொம்ப சட்டிலான லிப்ஸ் தான் கேட்டிருந்தா. ரொம்ப க்ளாஸியாக வேண்டாம், ஆல்ரெடி வந்து ஸ்வெட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய ஷிம்மர்ஸ்லாம் வேண்டாம், ஹைலைட்டர்ஸும் கம்மியாக பண்ணிவிடுங்க, எனக்கு க்ளாஸி லிப்ஸ் வேண்டாம், மேட்டே போதும் அந்த மாதிரி கேட்டிருந்தா. அதுதான் நானும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ரொம்ப சம்மர் டைமில் இருக்கோம், இல்லை ரொம்ப ஸ்வெட்டான இருக்கிற இடத்துல இருக்கோம்னா நம்ம இந்த மாதிரியான மேட் ஃபினிஷ் தான் எடுக்கணுமே தவிர ரொம்ப க்ளாஸியாக போட்டோம்னா மேக்கப் வந்து அப்படியே வந்து என்னமோ தண்ணி ஊற்றி விட்ட மாதிரி ஆகிடும், எண்ணெய் வளைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம எந்த மாதிரியான சீசனில் இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கோம், அங்கே வந்து நமக்கு கரெக்டாக வென்டிலேஷன் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேக்கப் பண்ணணும். எல்லாருமே வந்து பெரிய ஹாலில் ஏசி ஹாலில் புக் பண்ண மாட்டாங்க. சிலவங்க இந்த மாதிரியான கோயிலில் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி வசதி இல்லாத இடத்துல கூட மேக்கப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அப்படித்தான் வந்து நம்ம மேக்கப் பண்ணணுமே தவிர சும்மா நம்ம இன்ஸ்டாகிராமில் இப்போ ஓப்பன் பண்ணால் பார்க்குறோமே ஸ்வெட் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃபு, கிஸ் ப்ரூஃபு அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அஃப்கோர்ஸ் பண்ணலாம், ரொம்ப லாங் ஸ்டேவாக வேணும், ஸ்வெட் ப்ரூஃபாக வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணலாம். அதை விட்டுட்டு வாலண்டியராக யாரும் போய் தண்ணியெல்லாம் மேலே ஊற்றி விட போகிறதில்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணணும். ஸோ நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு ஏதோ ஒரு புது டேர்ம் கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாபிக் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த டாப்பிக்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஃபினிஷ் முடிக்கும்போது. ஃபைனலாக வந்து எனக்கு காஜல் வேண்டாங்க்கா, எனக்கு காஜல் வந்து கீழே படியும் அப்படின்னு சொன்னதுனால நான் அவளுக்கு வெறும் மஸ்காரா மட்டும்தான் போட்டு விட்டேன். பெரிய ஹெவி ஐ லுக்கெலாம் வேண்டாங்க்கா, எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஸ்வெட் ஆகிடும் கீழே அப்படின்னு கேட்டதுனால ஸோ நான் அவளுக்கு வெறும் ஃபால்ஸ் லேஷஸும் மேலே மட்டும் ஐலைனர் வச்சேன், கீழே வந்து ஐஷேடோ வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுட்டு மஸ்காரா போட்டுட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். அவள் மேக்கப் பார்க்குறதுக்கே ரொம்ப
அழகாக இருந்தது, ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. சாரீலாம் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்களேன். மேக்கப் போட்டு முடித்தவொடனே நாங்கள் சாரீ போட ஆரம்பிச்சிட்டோம். லைனாக வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கும் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கையில் ஒரு குட்டி ஃபேனை கொடுத்துட்டு நிற்க வச்சுட்டோம். மீன்வைல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இஎம்ஐ சேனலில் வர அந்த ஆன்ட்டி தான். அவங்க பேர் எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். அப்படியே லைனாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவளும் கொஞ்சம் பேசிகிட்டே பிஸியாகிட்டா. நான் இங்கே சைடில் அவள் பேச கையில் ஃபேன் பிடிச்சிட்டே இன்னொரு கையில் வந்துட்டு ஸ்ட்ரைட்னர் வச்சு அவள் சாரியெல்லாம் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் மல்டி டாஸ்கிங்காக பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அவளே வந்து ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருப்பாள். இதுக்கு மேலே வந்து அவளை போட்டு உட்காரு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஜன்னு ஆகிடும். ஸோ அவளை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அவள் போக்கிலேயே எல்லா மேக்கப்பும் முடிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே வந்து இஎம்ஐ பிரசாந்த் வந்திருந்தார். அவர் வந்ததும் நிறையா பேர் போய் ஆட்டோகிராஃப்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது அதோட கிளிப்பு தான் வந்து நான் எடுத்திருந்தேன். அவங்களோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரும் வந்திருந்தார். எனக்கு அவர் பேர் தெரியல. அவரும் வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே அவள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா. முடிச்சாச்சு மேக்கப், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் வழக்கம் போல் நம்ம ரீல்ஸில் போடுறதுக்காக ஒரு ட்ரான்சிஷன் ரீல்ஸ் எடுத்தோம். அதெல்லாம் வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்ப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதுலேயே இன்னொரு ஃபன்னி ஷார்ட்ஸ்லாம் வந்து கூட நீங்கள் முன்னாடி ஓப்பனிங் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. அப்படி தான் ஜாலியாக போயிட்டு இருந்தது. ரொம்ப கலகலன்னு இருந்தது. இது வந்து அவளோட ஹேர் டூ வந்து மெஸ்ஸி ஹேர் கேட்டிருந்தா. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருந்தது. அவளுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ரெடி அங்கே ஒரு மனுஷன் பின்னாடி எனக்கும் சம்மந்தமே இல்லை. யார் எங்கள் வீட்டுக்காரர் தான். அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவளை உட்கார வச்சாச்சு. கொஞ்ச நேரம் நல்ல ஹீட்டு தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா மேக்கப் நல்லா ஸ்வெட் ஆகாமல் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை தான் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குது லுக்கு அப்படின்ட்டு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேர் டூ பண்ணி விடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. அவங்களெல்லாம் வந்து மிரட்டிகிட்டு இருந்தா, அக்கா நீங்கள் செப்ரேட்டாக இதுக்கு சார்ஜஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் ஜுவல்லரிலாம் போட்டுட்டு முடிச்சாச்சு ஃபினிஷிங் லுக்கு. ஹோப் இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் துர்காவோட வெட்டிங் லுக்கும் வந்து நான் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டு பின்டு இதில் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பாய்.